கம். என்னம்மா நின்னுட்ட? ஆதிகிட்ட பேசுனியா? அப்பா இல்ல, நான் சொன்ன விஷயங்களை அவங்ககிட்ட சொன்னியான்னு கேட்டேன். என்ன சொன்னான்? முடியாதுன்னு சொன்னானா? அப்படி இல்ல. ஆனா நான் உன்னை கம்பல் பண்ணல. நீ எப்பவும் போல சர்ச்சுக்கு போ. ஆனா என்ன மதம் மாற சொல்லாதன்னு. இது பாருடா, நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் வந்தா ஊர் பக்கமெல்லாம் ஒரே ஜாதியில் தான் பண்ணுவாங்க. ஈவன் தோ கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் காஸ்ட் ரொம்ப முக்கியம். அதை நான் இன்சிஸ்ட் பண்ணல, உனக்காக விட்டு கொடுத்துருக்கேன். அவன் யாரோ என்னவோ கிறிஸ்தவனா இருந்தா போதும்னு நினைச்சேன். எனக்கு அவனை பிடிக்கல. அவன் அப்பா எப்படி ட்ரீட் பண்ணான்னு உனக்கே தெரியும். அதையும் நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். புரியுதுப்பா. இல்ல, அவன் பெருசா சம்பாதிக்கவும் இல்லை. அதை பத்தி கூட நான் யோசிக்கலாமா? அப்பா சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு? உனக்கு தானே. பணம் ஒரு மேட்டர் இல்லைன்னு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்பா கேட்டதெல்லாம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தாம்மா, இந்த கல்யாணம் சர்ச்சில் நடக்கணும். எங்க அப்பா அம்மாவுக்கு எந்த சர்ச்சில் நடந்ததோ, எனக்கும் உங்க அம்மாவுக்கு எந்த சர்ச்சில் நடந்ததோ அங்கதான் நடக்கணும். இட்ஸ் அ கிரேட் ஆனர் அண்ட் அ கிரேட் ஃபீலிங். உன்னை நான் கைப்பிடிச்சு கொடுக்கணும். இது தப்பா சொல்லு? இல்லப்பா. அந்த முட்டாள்கிட்ட தேவையில்லாம அடம் பிடிக்க வேண்டாம்னு சொல்லு. அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு இப்படி ஆர்டர் பண்றான், அடம் பிடிக்கிறான். என் பொண்ணு மட்டும் அவனை விரும்பலன்னா அவனை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சாரிடா. பரவாயில்லப்பா. என்ன பிரச்சனை அவனுக்கு? ஆதிக்கு மதங்கள், கடவுள் இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஓ போச்சுடா. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பருக்க சோறுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ற குடும்பம் நம்மளுக்கு. நமக்கு போய் இப்படி. ஓகே விடுமா. என்னாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களாப்பா? இல்லடா, இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த முட்டாள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. அவங்கிட்ட கண்டிப்பா சொல்லிருமா, நான் என் முடிவுல இருந்து பின்வாங்கிறதா இல்ல. அவன் இளவரசனா இருந்தாலும் சரி, ஒண்ணு இல்லாதவனா இருந்தாலும் சரி, கல்யாணம் சர்ச்சில் தான் நடக்கணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. முடியுமான்னு கேளு. ரொம்ப அடம் பிடிச்சா விட்டு தள்ளுடா. அப்பா உனக்கு ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்துறேன். அவனுக்கு நம்ம வேல்யூ தெரியலடா. நானும் மற்றவங்க மாதிரி அடம் பிடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா நான் என்ன வேணாலும் பண்றேன், உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டிருப்பான். நான் உடனே ஓகே சொல்லிட்டேன்ல. அதுதான் பிரச்சனை. ஒன்னும் கவலைப்படாதடா. அப்பா கண்டிப்பா சொல்லிட்டதா சொல்லு, அவன் ஒத்துக்குவான். அப்பா இல்லைன்னா அவனோட வாழ்க்கையை மாத்த வந்த ஏஞ்சலை இழந்துருவான். உறவும் இல்லை, பகையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, உள்ளதெல்லாம் நீயே அல்லால் வேறே இல்லை. என்ன இது? வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் ரேஞ்சுக்கு ஃபீல கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்போ? சாயங்காலமே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா ஜீவா. முன்னெல்லாம் ஆஃப் சாப்பிடுவேன். 7 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 10 மணிக்கு முடிச்சிடுவேன். இப்போ கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா, அதான் கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டேன். ஓ, இப்பெல்லாம் 2 காட்சிகள் ஓட்டுறீங்களா? என்ன மாஸ்டர், ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கே, அதான் கேட்டேன். நான் சந்தோஷமா இருக்கேன்டா. அப்ப ஏதோ பிரச்சனை தான் அர்த்தம். டாய், நான் சந்தோஷமா இருக்கேன்னு தானடா சொன்னேன். எவன் ஒருத்தர் சரக்கு அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றானோ அவன் பயங்கர குஷ்டத்துல இருக்கான்னு அர்த்தம். என்ன மாஸ்டர் பிரச்சனை? இப்போதைக்கு ஒரே பிரச்சனை, எக்கு பொடி மாசு தீந்துடுச்சுடா. இந்த காமெடிலாம் இருக்கட்டும், நிஜமான பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க மாஸ்டர். ஜீவா, யாரையாவது கட்டி பிடிச்சு ஓல அவ்வளவு போல இருக்குடா. அவ்வளவுதானே மாஸ்டர்? என்ன கட்டி பிடிச்சு ஓன்னு அழுங்க, அவ்வுன்னு அழுங்க, அக்குன்னு அழுங்க, எப்படி வேணா அழுங்க மாஸ்டர். வேணாடா,
நீ சந்தோஷமா இருக்கடா. எதுக்கு தேவையில்லாம என் பிரச்சனையை உன் மேல போட்டு உன்னை மூட் அவுட் பண்ணணும்? என்ன மாஸ்டர் இப்படி பேசுறீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பணம் ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா. இப்பதான் வண்டி சர்வீஸ்க்கு போயிட்டு வந்திருக்குது. உங்களுக்கு ஏதாவது லவ் பிரச்சனையா? அட, பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க மாஸ்டர். என்னால தீர்க்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா? இல்லடா, இந்த பிரச்சனையை நீ ஒருத்தன் தானே தீர்த்து வைக்க முடியும். அப்புறம் என்ன மாஸ்டர், என்னன்னு சொல்லுங்க, மேட்டர் முடிச்சிடலாம். கண்டிப்பா சொல்றேன் மாஸ்டர். யோசிக்கவே யோசிக்காதீங்க. எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம் மாஸ்டர். எங்க அம்மா, தாத்தா, தங்கச்சி எல்லாரும் உங்களுக்கு அப்புறம் தான் மாஸ்டர். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடலாம் மாஸ்டர். மாஸ்டர், ஃபீல் ஆகாதீங்க மாஸ்டர். நீங்க சரக்கு அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சா ஸ்டாப் பண்ண முடியாது மாஸ்டர். இல்லடா, இல்ல. என்ன வேணும் மாஸ்டர்? ஒரு விஷயம் மனசை போட்டு அரிச்சிட்டே இருக்குடா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா என்னால தாங்க முடியாம போயிடுச்சுன்னா உதவியில் உங்ககிட்ட தானே கேட்பேன். கவலைப்படாதீங்க மாஸ்டர். என் மொபைலுக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க, ஓடி வந்துடுறேன். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இந்த வாட்டர் சர்வீஸை கொஞ்சம் குறைச்சிக்கங்க மாஸ்டர். இனிமே எனக்கு என்னடா இருக்குது இந்த உலகத்துல? தத்துவம்லாம் போதும், உங்க உடம்ப கவனிங்க மாஸ்டர். நான் கிளம்புறேன். ஜீவா, போறியா? வீட்டுக்கு தானே மாஸ்டர் போறேன். என்னை விட்டுட்டு போவாதடா. ஐயோ, சரக்கு அடிச்சா உங்க இம்சா தாங்க முடியல மாஸ்டர். ஜீவா, நீ என் புள்ளடா, என் தளபதிடா, என் நண்பன்டா. ஆமா மாஸ்டர். வாடா வாடா வாடா, என்ன தோளோட அடிச்சுக்கடா. மாஸ்டர், வாய் கப்படிக்குது. வாடா வாடா. மாஸ்டர், மாஸ்டர் திரும்புங்க. நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க மாஸ்டர். யாரோ என் முதுகுக்கு பின்னால அழுகிற மாதிரி தெரியுது. இல்லடா, இல்ல. மாஸ்டர், மிச்சத்தை கப்புன்னு அடிங்க மாஸ்டர். பசிக்குது, கீழே போலாம் மாஸ்டர். சீக்கிரம் மாஸ்டர். இதோ முடிச்சிடுறேன். அடிங்க. மாஸ்டர், அங்க பாருங்க. ஏன்னா தண்ணி ஊத்துறேன்னு சொல்லக்கூடாதா? இப்ப அடிங்க. வாங்க மாஸ்டர். இன்னும் ஒரு ரவுண்ட். மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், போலாம் மாஸ்டர். போதும் போதும், வாங்க வாங்க. ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் அன்பே வா ஒரு சிறிய